ஒன்றும் இல்லை சார். நேற்றுக்கு என் பிறந்த நாள்னு வாடி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் சார். நான் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலான்னு நிறைய ஆசைகளோடும் கற்பனைகளோடும் அவளை கூட்டிகிட்டு வந்தா அவன் நசன்னு பேசிக்கிட்டே இருக்கா சார். ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா வந்தோமா, வேலையை செம்மையாக செஞ்சோமா, முடித்தோமா, போனோமான்னு இருக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்படி வெறியா இருக்கிறவங்கிட்ட வந்து லோகேஷ் ட்ரிப் போய் நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா பாத்தியா, தீபிகா ஷவர்மா சாப்பிட்டாலாம் ஃபோட்டோ போட்டிருந்தா நம்மளும் போய் ஷவர்மா சாப்பிடலான்றா சார். எனக்கு எப்படி இருக்கும்? ஷவர்மா சாப்பிடுவா சார்? நான் அவ்வளோ ஆசையாக வந்தேன். இல்லை, ஆஃபீஸில் வேலையாக இருந்தேன், ஃப்ளாட்டில் இல்லை, அதான் எடுக்க முடியும். முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம் ப்ரோ, நான் உள்ளே வராமலாவது இருந்திருப்பேன்ல. ஓகே, இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் அவுட். அங்கிள்கிட்ட பேசி எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சியாடாங்க பிரியா. எந்து அவ எனக்கானவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, ஏன் எங்கே இருக்கீங்க? யோ, முதல்ல நிதானமா இரு. எதுக்கு பதற? ஐயா, இன்னும் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் என்ன போட்டுருவாயா? புரிஞ்சுப்பேன். Are you married? How's your relationship? டைம் பாஸ்க்கு வேறு ஏதாவது டாபிக் பேசு. இது சீரியஸான மேட்டர். ஆக்சுவலி நீ எனக்கு வேணாம். வேணாம் 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 பிடிக்கல. நீ எனக்கு வேணாம். ஆனால் உன்னை அப்படியே ஈஸியாலாம் விட்டுற முடியாது. நீ மறக்காத மாதிரி உனக்கு கொடுக்கணும். ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துட்டு வந்து அறுக்க ஆரம்பிச்சு. தட்டு உங்க அண்ணா கிட்ட தானே இருக்கு, எனக்கு தெரியும், அப்பாவே தெரியும். 10% ஆளுங்க 90% பொருளை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 10% பொருளுக்கு 90% ஆளுங்களை போராட விடுறாங்க, சண்டை போட விடுறாங்க. அதனால உங்களால் எடுத்துக்க முடிஞ்சப்போ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்காது சார். இல்லை வேணாம். இந்த சித்து விளையாட்டு, குட்டி கருப்பு, பிளாக் மேஜிக், காத்து கருப்பு அந்த மாதிரி ஏதாவதா? இவ்வளோ தூரம் வந்துட்டேன் சார். நான் கண்டிப்பாக படிக்காமல் போக மாட்டேன் சார்.